இறை தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களெல்லாம் ஆடவர்கள்தான், பெண்கள் அல்ல. இறை தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களெல்லாம் மனித இனம்தான், ஜின்கள் அல்ல, மலக்குகள் அல்ல, அரசர்களும் அல்ல, பெண்களும் அல்ல என்கிற செய்தி கடந்த தப்சீரிலே வந்தது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். யார் யாரையெல்லாம் ரசூல்மார்களாக அனுப்பினானோ அவர்களுக்கெல்லாம் அத்தாட்சிகளை, தெளிவான ஆதாரங்களை, ஏடுகளை எல்லாம் கொடுத்தான் என்று சொன்னார். இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை கொடுத்து, உங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை அல்லது அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட திருவசனங்களை நாயகமே நீங்கள் விளக்கி தர வேண்டும் என்று சொன்னார். காஃபிர்களை பார்த்து கடந்த வார தப்சீரினுடைய வசனங்களில் அல்லாஹ் அவர்கள் என்ன பயமில்லாமல் ஆகிவிட்டார்களா, பூமியில அவர்களை உள்வாங்க செய்யவும் அல்லது அவர்களுக்கே தெரியாமல் வேதனை வரவும் அல்லது அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களை இறைவன் பிடித்து கொள்ளவும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை வேதனை கொடுக்கவும் அல்லாஹுவால் முடியாது என்று அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா என்ற கேள்விகளும் கடந்த தப்சீரிலே வந்தது. தொடர்ந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை சொல்லும் இடத்து அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து 48, 49, 50 வசனங்கள் அல்லாஹ்வின் வார்த்தைகளை கேட்போம். அவலம் யரவ் இலா மா ஹலகல்லாஹு மின் ஷைஇன், அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அல்லாஹ் படைத்த பொருட்களை, அல்லாஹ் படைத்தவற்றை. يتفيأ ظلاله عن اليمين والشمائل, வலப்பக்கமும் இடப்பக்கமும் இந்த பொருளினுடைய நிழல் மீண்டு வருகிறது. சுஜ்ஜதன் லில்லாஹி வஹும் தாஹிரூன், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்த நிலையிலும் அவர்கள் சிறுமைப்பட்ட நிலையிலும் இறைவனுக்கு சஜிதா செய்வதை அவர்கள் பார்க்கவில்லையா? வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி மின் தாபத்தின், வானத்திலே உள்ளவைகள் அவனுக்கு சஜிதா செய்கிறது, பூமியிலே உள்ளவைகள் எல்லாம் சஜிதா செய்கிறது. மின் தாபத்தின், ஊறக்கூடிய பூமியினுடைய ஜீவராசிகள் சஜிதா செய்கிறது. வல் மலாயிகத்து, மலக்குமார்களும் சஜிதா செய்கிறார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அந்த மலக்குகள் என்பவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ரப்பை அவர்கள் பயப்படுகிறார்கள். வயஃபஅலூன மா யு'மரூன், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ, எது உத்தரவிடப்பட்டதோ அவர்கள் அதை செய்கிறார்கள் என்கிற இந்த 3 வசனங்களினுடைய தப்சீருக்கு முன்னால் கடந்த வார தப்சீரிலே வந்த 1-2 செய்திகள் திருக்குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தர வேண்டும் என்று கடந்த வசனத்தில் 44வது வசனத்தில் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் திருக்குர்ஆனையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய வசனங்களை எல்லாம் விளக்கி தர முடியும். அதற்கு முழு முக்கியமாக முதலில் அரபு மொழி அறிவிருந்தால் மட்டும் குர்ஆனை விளங்க முடியாது. குர்ஆனை வெறுமனே இலக்கண இலக்கியங்கள் நன்றாக தெரிந்தவர்கள் எல்லாம் தப்சீர் என்கிற குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிவிட முடியாது. முதலில் இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹ்வின் வசனங்களுக்கு என்ன பொருள், என்ன விளக்கம் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அதை சொல்ல முடியும், அவர்கள்தான் விளக்கி தர முடியும். அதனால் தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான், உங்களுக்கு திருமறையை இறக்கி வைத்தோம்,
லிதுபையின லின்னாஸ், நாயகமே நீங்கள் விளக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கை முழுக்க அவர்கள் அதை விளக்கினார்கள். வேறு நேரங்களில் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், நீங்கள் ஹஜ் செய்வது எப்படி என்பதை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, எப்படி தொழ வேண்டும் என்பதை என்னை பார்த்து தொழுது கொள்ளுங்கள். திருக்குர்ஆனை படித்து நீங்கள் தொழுகுங்கள், திருக்குர்ஆனை படித்து நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. வெறுமனே குர்ஆன் ஏடுகளில் இருக்கக்கூடிய ஞானம் மட்டுமே போதாது. பொதுவாக சொல்லுவார்கள், மார்க்கத்தை சரியாக விளங்கி அதை அமல் செய்ய வேண்டும் என்றால் இரண்டு வேண்டும். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் வேண்டும். இன்னொன்று அல்லாஹ்வுடைய வேதத்தை விளக்கி தருகிற மனிதர்கள் வேண்டும். கிதாபுல்லாஹ், ரிஜாலுல்லாஹ் என்று சொல்வார்கள். நாம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தராமல் குர்ஆனை அவர்களாகவெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியாது. குர்ஆனை விளக்கும் பொறுப்பை ரசூலுல்லாஹ்விடம் கொடுத்து விட்டார். நீங்கள் விளக்கி தாருங்கள். எத்தனையோ சஹாபாக்கள், அரபியில பெரிய பெரிய பண்டிதர்கள், அரபியில நூற்றுக்கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கான வரிகளில் கவிதைகள் எல்லாம் எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கூட குர்ஆனை அவர்களாக விளங்கிக் கொள்ளவில்லை. குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தர வேண்டும். அப்படி விளக்கி தருவதற்குத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பல்வேறு மேடு பள்ளங்கள் வந்தது. எப்பவுமே ஒரே மாதிரி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சக மனிதராக அவர்களுக்கு காய்ச்சல் வந்தது, உடல்நலம் சரியில்லாமல் போனது, அவர்களுக்கு மனைவி இருந்தது, மக்கள் இருந்தது, பேரன் பேத்திகள் இருந்தது, அவர்களுக்கும் பசி இருந்தது, தாகம் இருந்தது, எல்லாம். இதெல்லாம் கொடுத்தது என்னன்னா, இந்த சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிற போது அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் விளக்கி தந்தார். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் எனக்கு மன்னிப்பாயாக, அவங்க நிறைய துவா செஞ்சது, மன்னிப்பு கேட்டதெல்லாம் வந்திருக்கேன்னா, மனிதர்கள் மன்னிப்பு கேட்பது எப்படி என்பதையும் ரசூல் தான் சொல்லித்தர வேண்டும். லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நாயகமே நீங்கள் விளக்கி தர வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தவறுகள் எல்லாம் ஏற்படாது. வஹியால் வழி நடத்தப்படுகிற ஒருவருக்கு தவறு எப்படி ஏற்படும்? வஹி வந்தால் வஹியின்படி செயல்படுகிறார்கள், தவறு எப்படி ஏற்படும்? ஆனால் திட்டமிடப்பட்டு தவறுகள் ஏற்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹுவுக்கும் தவறுகளை ஏற்படுத்தி, அப்படி தவறுகள் வருகிற போது எப்படி நடந்து கொள்வது என்கிற சட்டத்தை இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செயல்களை செய்வதற்கு மறந்து விட்டார்கள் என்று படிக்கிறோம். மறதி எல்லாம் வராது அவர்களுக்கு. ஆனால் அது திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு, இப்படி ஒரு மறதி மனிதர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் தான் அந்த பாடத்தை சொல்லித்தாங்க. 4 ரக்காஅத்து தொழுகைகளை 2 ரக்காஅத்தோடு சலாம் கொடுத்து விடுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது 1-2 முறைகள். அப்ப இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டால் மனிதர்கள் 2 ரக்காஅத்துல இப்படி தெரியாம சலாம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி தொழுகணும் அப்படிங்கிற சட்டத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்படி தவறு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அவ்வாறு ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்த போது 2 ரக்காத்துகள் முடிவடைந்த நிலையில் 4 ரக்காத் தொழுகையில சலாம் கொடுத்துட்டாங்க. ஒரு நபி தோழர் கேட்பார், அக்குஸ்ரத்தி ஸலாத்து வ நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அக்குஸ்ரத்தி ஸலாத்து வ நஸீத, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பல் நஸீத், மறந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் 2 ரக்காத் தொழுகையை 4 ரக்காத்தாக அவர்கள் தொழுது முடித்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ இது நமக்கான பாடம். 4 ரக்காத் தொழுகையில் 2 ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டால் திரும்ப எந்திரிச்சு வெறும் 2 தொழுதாவெல்லாம் பத்தாது,
4 ரக்காத்துகளும் திரும்ப தொழ வேண்டும் அப்படிங்கிற பாடம் இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. காரணம் என்னவென்றால் நாயகமே அவர்களுக்கு நீங்கள் இதை விளக்கி தர வேண்டும். இவ்வாறுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய எல்லா செய்திகளையும் விளக்கினார்கள். அதனாலதான் இப்படி சொல்லிடலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹதீஸுகள் என்று பேசினார்களோ, நபி மொழிகள் என்று எத்தனை உலகத்திலே இருக்கிறதோ அத்தனையும் குர்ஆனுக்கான விளக்கம். குர்ஆனுடைய விளக்கம் தான் ஹதீஸ். குர்ஆனுடைய விளக்கம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ் இல்ல அப்படின்னு ஒரு கற்பனையில வச்சுக்குவோம். இன்னைக்கு சில பேர் எல்லாம் அப்படி சொல்றாங்க இல்லையா, ஒரு சில குழப்பவாதிகள், நபிகள் நாயகமே தேவையில்லை, அவர்களுடைய நபி மொழிகளும் தேவையில்லை, நேரடியா குர்ஆனை பார்த்து நாமளே அமல் செஞ்சுட்டு போலாங்க. ஹதீஸுகள் இல்லை என்றால் பல ஆயத்துக்களை விளங்கவே முடியாது, பல ஆயத்துகளுக்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, பல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, அந்த 3 பேர் போருக்கு வராதவர்கள் அப்படின்னு போகுது. எங்கேயுமே அந்த 3 பேர்த்துடைய பேர் குர்ஆன்ல இல்லை. அந்த 3 பேர் அப்படின்னு மட்டும் வருது. பல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, போருக்கு வராத 3 பேர்கள். யாரு 3 பேர்? இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தை எப்படி நாம விளங்க முடியுமா? ஹதீஸ் இல்லை என்றால் கடைசி வரைக்கும் குர்ஆன்ல 3 பேர்னே படிச்சிருக்க வேண்டியதுதான். யாரு 3 பேர்னு தெரியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், குர்ஆனிலே வரக்கூடிய அந்த 3 பேர் என்பது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை, ரபிய போன்றவர்களை, இதை பத்தி எல்லாம் தான் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க போருக்கு ஏன் போகலைங்கிற காரணம் 3 பேர் விஷயம். கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, இவர்களை பற்றி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்லுகிறார்கள். இப்படி குர்ஆன்ல நிறைய இடங்கள், சும்மா சாம்பிளுக்கு 1-2, குர்ஆனுடைய வாசகத்தை விளங்க வேண்டுமானால் ஹதீஸுகள் இல்லாமல் விளங்க முடியாது. குர்ஆன்ல ஒரு இடத்துல சூரா தஹ்ரீம்ல வருது, இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுகுமா, இன் ததூபா இலல்லாஹ், அந்த 2 பெண்மணிகளும் தௌபா செய்தால், அல்லாஹ்ட்ட தௌபா செய்தால். எந்த 2 பெண்மணிகள்? எங்கேயுமே குர்ஆன்ல இல்லை, குர்ஆன்ல இல்லை. இந்த தௌபா, அந்த 2 பெண்களும் தௌபா செய்தால். ஒருவேளை ஹதீஸுகள் இல்லை என்றால், நபிமொழிகள் இல்லை என்றால், கியாமத்து வரைக்கும் நம்ம இப்படி ஓடிட்டே இருப்போம். அந்த 2 பெண்கள், அந்த 2 பெண்கள் யாருன்னு தெரியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அந்த ஆயத்தை விளக்குகிறார்கள். அந்த 2 பெண்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களில் 2 குறிக்கிறது. அது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரை பற்றிய செய்தி. இப்படிங்கிறதெல்லாம் எதனால் இந்த ஆயத்து இறங்கியதுங்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குர்ஆனுக்கு விளக்கம் தான் ஹதீஸ். அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதைத்தான் சொல்லுகிறான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர், நாயகமே உங்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தோம், லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் விளக்க வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு விளங்காது. இங்க இந்த மாதிரி நிறைய செய்திகள் குர்ஆனில உண்டு. குர்ஆன்ல நம்மளா எங்கேயுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் இல்லை, குர்ஆன் பூரா இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. ஆனா பல்வேறு இடங்களில் அபூபக்கருடைய வரலாறு வருகிறது, பேர் மட்டும் இல்லை. இப்ப நாம அந்த இடத்துல இது யாரு அப்படிங்கிறது ஹதீஸ் இல்லாம புரிய முடியாது. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, சாஹிபுன்னு வருது, சாஹிபுன்னு சொன்னா தோழர்னு அர்த்தம். இது அபூபக்கர் குறிக்குதுன்னு நமக்கு சொல்லி தர்றது யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனுடைய பாதையில எக்கச்சக்கமாக தர்மம் செய்தவர்கள் சொல்லி ஒருத்தர் நபரை சொல்லி அந்த ஒருத்தர் பத்தி உள்ள விஷயம் எல்லாம் வருது. நிறைய காசு பணங்களை கொடுத்தாரு, அவருக்கு அவர் கொடுத்ததுக்கு யாருமே கைமாறு செய்ய முடியாது.
அல்லாஹுக்காக கொடுத்தாரு, ரப்பு பொருந்திக்குமா இப்படின்னு ஒருத்தருன்னே வருது. அவர் யாருங்கிறது குர்ஆனிலே எங்கேயும் இல்லை. ஹதீஸில் தான் அந்த ஆயத்தினுடைய சூறாவினுடைய விளக்கங்களின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துகளில் சொல்லப்படுவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நமக்கு விளக்கி தருகிறார்கள். எனவே திருக்குர்ஆனை சரியாக விளங்க வேண்டுமானால் இந்த ஆயத்து சொல்றபடி ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி விளக்கி தர வேண்டும், இதுக்கு ஹதீஸின் பேரு. இல்லாவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களிலே செய்து விளக்கி தர வேண்டும், அதற்கு சுன்னத்துகள் என்று பெயர்கள். இந்த ஆயத்துல இன்னொரு செய்தி உண்டு. நாயகமே, உங்களுக்கு நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோங்கிறதுக்கு குர்ஆன் சொல்லாம அல்லாஹ் திக்ர்னு ஒரு வார்த்தையை சொல்றோம். குர்ஆனுக்கு பேர்ல ஒரு பேரு, குர்ஆனுக்கு திக்ர் அப்படின்னு பேரு. நாம திக்ர் செய்யறது என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதெல்லாம் சொல்றோம். குர்ஆனுக்கே ஒரு பேர் என்னன்னா திக்ர். இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வருது திக்ர். இது குர்ஆன், இது நினைவூட்டல், இது நல்லுபதேசம், இது திக்ர் அப்படின்னு வரும். குர்ஆனிலே குர்ஆனுக்குன்னு 50க்கும் மேற்பட்ட பேர்கள், சுமார் 55 பேர். குர்ஆன் ஒரு பேர், கிதாப் ஒரு பேர், ஃபுர்கான் ஒரு பேர், நூர் அப்படிங்கிறது ஒரு பேர், இங்க திக்ர் அப்படிங்கிறது ஒரு பேர். இந்த மாதிரி குர்ஆனுடைய வழிநெடுகளும் சுமார் 55 பேர் இருக்கா இல்லையா? இந்த 55 பேர்கள்ல ஒண்ணு திக்ர். மிக அதிகமாக குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிறது குர்ஆன்ங்கிறது ஒரு பேரும், கிதாபுங்கிற ஒரு பேரும், அதுக்கப்புறம் திக்ர் அப்படிங்கிற பேர். இதுல இருந்துதான் ஒரு செய்தியை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். திக்ர் செய்யறதும் குர்ஆன் ஓதுவதும் கிட்டத்தட்ட ரெண்டும் சமம். சமம் அல்ல, திக்ர் செய்வதை விடவும் குர்ஆன் ஓதுவது சிறந்தது. குர்ஆனுக்கு பேரே திக்ர் தான். யாராவது ஒருத்தர் நான் கொஞ்ச நேரம் திக்ர் செய்யணும், நான் ஒரு 100 தடவை கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதற்கு எப்படி திக்ர்னு பேர் சொல்றோமோ, குர்ஆன் எடுத்து ஒருத்தர் ஒரு பேஜ் ஓதி மூடி வச்சிடறாரு, அவரும் திக்ர் செஞ்சுட்டாரு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். காரணம், குர்ஆனுக்கே திக்ர் என்று பெயர். இன்னும் ஒரு செய்தி உண்டு. ஒரு திக்ர் செய்தவுடன், ஒரு துஆ செய்தவுடன் கேட்கப்படக்கூடிய துஆ கபூலாகும். அதை விட கடுமையாக திருக்குர்ஆன் ஓதியதற்கு பிறகு கேட்கிற துஆ கபூலாகும். ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுவார். அவருடைய குர்ஆனை இப்னு உம்மி அப்துன்னு சொல்லி குர்ஆனுடைய திலாவத்தை செவிமடுப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கே தெரியாம அவர் பள்ளியில உட்கார்ந்து ஓதிட்டு இருப்பார். பின்னால நின்றவர்கள் முன்னால வராம கொஞ்ச நேரம் அவர் ஓதட்டும் கேட்கலான்னு ஓதுவாங்க. ரொம்ப அழகான காரி அவர் கிராத் ஓதுவார். கேட்டுட்டு அவர் குர்ஆன் ஓதி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் தங்களை காட்டிக் கொள்ளவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் ரசூலுல்லாஹ்வோடு சில சஹாபிகளும் நிற்கிறார்கள். எல்லாம் பின்னால இவர் அவங்க நிக்கிறதே தெரியாம ஓடி முடிச்சார். அங்கிருந்து ரசூலுல்லாஹ் இவர் காதுல எல்லாம் விழுகல, நான் விழாமையே சொல்றாங்க, சல் சலில் தோழ்த்தா, இப்ப கேளு கொடுக்கப்படும், இப்ப கேளு துஆ கபூலாகும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குர்ஆனை ஓதி முடித்ததற்கு பிறகு கையேந்தி கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும். இதெல்லாம் என்னன்னா, திக்ர் என்கிற வார்த்தையை குர்ஆனுக்குள்ள பெயராக அல்லாஹ் சொல்லுகிறார். இதுக்கப்புறம் காஃபிர்களுடைய தண்டனைகளை பற்றிய 2-3 வசனம் கடந்த தஃசீரிலேயே வந்தது. அறியாமல் பிடித்து விடுவான் என்று அவங்களுக்கு பயம் போயிருச்சா? போகும்போதும் வரும்போதும் உள்ளூரிலும் வெளியூரிலும் காலையிலும் மாலையிலும் திடீரென்று அவர்களை பிடிக்க முடியும் என்று அவர்களுக்கு பயம் போய்விட்டதா? அல்லது படிப்படியாக அவர்களை இறைவன் தண்டனைக்கு உட்படுத்துவான் என்பதில் அச்சம் தீர்ந்து விட்டார்களா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்டுவிட்டு, இப்போது நாம் இந்த வாரம் படித்த இந்த ஆயத்து நிழல்களை பற்றி, வானம் பூமியிலே உள்ளதெல்லாம் சஜிதா செய்கிறது,
இதில் குறிப்பாக மலக்குகள் சஜிதா செய்கிறார்கள். மலக்குகள் என்பவர்கள் யார்? அவர்கள் பெருமை கிடையாது, அவர்கள் ரப்பை பயப்படுவார்கள், உத்தரவிடப்பட்டதை மட்டும் செய்வார்கள் என்று வசனம். இது 48, 49, 50 வசனங்கள். இதுல முதல்ல சொல்றான், வலதும் இடதுமாக நிழல் திரும்ப வருகிறதே, அந்த நிழல்கள் சஜிதா செய்வதை இவர்கள் கவனிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். இந்த உலகத்தில் எல்லாருடைய நிழல்களும் சஜிதா செய்கிறார். நிழல்கள் அல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு படைப்பு. யாரும் உருவாக்க முடியாது. ஒரு பொருளுக்கு நிழல் உருவாக்க முடியுமா? எத்தனையோ மாடல்கள், அது இது மாதிரி நாங்க இதை செஞ்சிருக்கோம், இதை மாதிரி இதை செஞ்சிருக்கோம், என்னென்னமோ கொண்டு வர்றோம். செயற்கை கால் வருகிறது, செயற்கை கை வருகிறது, செயற்கை மூக்கு வருகிறது, என்னென்னமோ வருது. ஒரு மனிதனுடைய நிழல் யாராவது கொண்டு வர முடியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. திடப்பொருள்களுக்கெல்லாம் நிழல் இருக்கிறது. திடப்பொருள், கல்லு, மரம், கட்டடம், தாவரங்கள், மனிதன், எல்லாத்துக்கும் நிழல் இருக்கிறது. திடப்பொருளாக இருந்தால் நிழல் இருக்கும், திரவத்திற்கு இருக்காது. இங்க கையை நீட்டும் போது கை தெரிகிற மாதிரி தண்ணி எடுத்து ஊத்தலாம் தெரியாது. நீருக்கு நிழல் இருக்காது. திடப்பொருள்களுக்கெல்லாம் நிழல் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது வெளிச்சம் படுவதற்கு ஏற்ப அது மாறும். பொதுவாகவே எப்பவுமே எந்த பக்கம் வெளிச்சமோ எதிர் திசையில நிழல் விடும். எதிர் திசை. காலையில சூரியன் கிழக்குல அங்க ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிக்கும் போது நம்ம நிழல் கூட இப்படி விடும், எதிர் திசையில நிழல் விடும். அப்படியே வர 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 உச்சிக்கு வந்த ஒண்ணு நிழல் இல்லாம போயிடும். திரும்ப இப்படி சரியும் போது நமது நிழல் அப்படி விடும். வெளிச்சத்திற்கு எதிர் திசையில் அப்படியே நிழல் விழுந்து கொண்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல, காலையில ஒரு 6 மணி 6:30 மணி சூரியன் அப்படி மேல வருது. நம்ம நிழல் கிழக்குல சூரியன் வர்றதுனால நிழல் மேற்கிட விடும், பெருசா விடும். காலையில எடுத்தோம்னா 2 மடங்கு 3 மடங்கு உயரமா இருக்கும் நம்ம நிழல். நம்ம அங்க நிற்போம், நிழல் அவ்வளவு தூரத்துக்கு விடும். சூரியன் மேல ஏற ஏற இந்த நிழல் சுருங்கும். நீண்ட நிழல் சுருங்கி கொண்டே வரும். அப்படியே மேல ஏற ஏற நிழல் சுருங்கி சுருங்கி சுமார் 12 மணி உச்சிக்கு வருகிற போது இந்த நிழல் இத்தனோண்டு நிற்கும். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு நிழலே இவ்வளவுதான். சரியான உச்சத்துக்கு வந்துருச்சுன்னா போய் இதோட சேர்ந்துடும், நிழல் இருக்காது. உச்சியின் போது நிழல் இருக்காது. உச்சிங்கிறது மாறிட்டே வரும். உச்சம் என்பது வருஷத்துல 12:15, 12:20, 12:30, 11:50, இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக ஒட்டு மொத்தமாக வருஷத்தினுடைய உச்ச நேரம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இந்த சூரியன் உச்சிக்கு வந்து நிற்கிற போது நிழல் இருக்காது. திரும்ப இப்படி சரிய ஆரம்பிச்சிருச்சா பொருளுடைய நிழல் அப்படி விடும், அப்படி விடும். அதனாலதான் மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க, நிழல் பின்னாடி வந்துட்டு இருக்கும். உங்களை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இருக்கும், பின்னாடி வந்துட்டு இருக்கும். இதுவே காலையில நேரம் இருந்தா நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நிழல் போயிட்டு இருக்கும். சொல்ல போனா நாம நிழல் மீது நடந்து போற மாதிரி இருக்கும், எடுத்து வைக்கிற எட்டெல்லாம். இப்ப சூரியன் உச்சியில இருந்து மேற்கு நோக்கி நகர 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 நிழல் பெருசா இருக்கும். கடைசியா போய் மகரிபுல மறைஞ்சிருச்சுன்னா நிழல் முடிஞ்சிடும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல நாம் அந்த நிழலை சுருட்டி கொள்ளுவதை அவர்கள் சிந்திக்கவில்லையான்னு கேட்கிறான். அதல்ல, உலகத்துல சமய புத்தகங்கள் வேதங்கள் எவ்வளவு இருக்குதோ எதுலையுமே இதை பத்தி தண்ணி, நிலம், நீர், ஆகாயம், காத்து இதை பத்தி எல்லாம் முதல்ல விளக்கமே கிடையாது. அதை பத்தி எல்லாம் நிழலை பத்தி இவ்வளவு தூரம் குர்ஆன்ல 8-9 இடங்கள்ல எல்லாம் பேசுறோம். இந்த நிழலுடைய அமைப்பு, அது கூடுதல், அதனுடைய குறைவு, அதை சுருட்டி கொள்வது, அத்தனை அல்ல பேசிட்டே போறாங்க. நிழல் என்பது வெறுமனே நிழலாக மட்டும் இல்ல, அப்படியே நிஜத்தினுடைய வடிவமாக நிழலை அமைத்தவன் ரப்பு. நாம ஏதாவது ஒரு நிழல் மாதிரி நிக்க வச்சுட்டு நிழல் மாதிரி வரையலாம். நாம கையாட்டின நிழல் ஆட்டுமா? ஆட்டாது.
நீங்க வேணும்னா ஒரு ஆளை நிக்க வச்சு இதோ இது அவரு, இது அவருடைய நிழல்னு வரையலாம். மனிதன் கையாட்டினா நிழலும் கையாட்டணும். ரப்புடைய ஏற்பாடு. நாம அசைந்தால் நிழல் அசையும். இப்படி நிக்கிறத அப்படி உட்கார்ந்தான்னா நிழலும் உட்காரும். சொல்லுவாங்கல்ல, நிழலா நிஜமாமா, நிழல் ஒரு நிஜமாமா. ரப்புடைய ஏற்பாடு நிழல். இவன் அசைந்தால் நிழலும் அசையும். இவன் அமைதியா இருந்தா அதுவும் அமைதியா இருக்கும். இந்த விரலை எடுத்து நிழல்ல இப்படியே அசைச்சாங்கன்னா நிழலில இருக்கிற விரல்களும் அசையும். ரப்பு இது எல்லாத்தையும் குரான்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் பேசிக்கொண்டே போகிறார். கிழக்கிலிருந்து சூரியன் எழுந்து வருகிற போது நிழல் மேற்கே, மேற்கு நோக்கி மறைகிற போது நிழல் கிழக்கே ரப்பு வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் வரும்? ஒரு பொருளை போல் 3 மடங்கு வரைக்கும் வரும் நிழல். நிழலுக்குன்னு ஒரு அளவு இத்தனை சென்டிமீட்டர்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு ஆளு அவர் மாதிரியே உருவம் வரைக்கும் வரலாம். இது 1 மடங்கு. அவர் மாதிரி 2 மடங்கு வரை வரும். இது 2 மடங்கு. 3வது மடங்கு வர்றப்போ முடிஞ்சிடும். உதாரணமா காலையில சூரியன் வருது 6 மணிக்கு, ஒரு 8 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது 2-3 மடங்குல இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 10-11 மணிக்கு இன்னும் சுருங்கும். 12 மணி ஆச்சுன்னா அறவே சுருங்கி நிழல் இல்லாம போயிடும். திரும்ப இந்த பக்கம் இறங்க ஆரம்பிக்கிறப்போ படிப்படியா கூடும். ஒரு 3-3:45 இந்த நேரத்துல நிழல் பார்த்தா 1 மடங்கு தான். ஒரு ஆளை போல் 1 மடங்கு நிழல் இருக்கும். மணி 5 அல்லது 5:30, 2 மடங்கு நிழல் வரும். அவர் அங்க இருப்பார், அவர் மாதிரி 2 மடங்கு நிழல் விடும். மறைய போகிற நேரம் 3 மடங்கு, அதுக்கப்புறம் மறைஞ்சிடும். இதுல ரப்புடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? மறைந்து விட்ட சூரியன் நம்ம கண்களுக்கு தான் மறைஞ்சிருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறோம், உதிச்சிருச்சுன்னு சொல்றோம் சன்ரைஸ், இங்க மறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம் சன் செட். நமக்கு தான். வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு அது சூரியனாகவே இருக்கிறது. இங்க நமக்கு 6:30 மணிக்கு மறைகிற நேரத்துல உலகம் பூரா மறையணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு அதனால அங்க என்ன ஆகும் தெரியுமா? வேறு ஒரு பகுதிக்கு சூரியன் போகிற போது இங்க இருட்டாகிறது. மறைஞ்ச இடத்துல இருட்டான இடத்தில் ரப்புடைய ஏற்பாடு வெளிச்சம் வந்தா நிழல் வந்துடும். ஒரு விளக்கு பத்த வைங்க நிழல் வந்துடும். ஒரு விளக்கு, ஒரு லைட்டு எதையாவது ஏற்பாடு செஞ்சு வைத்தால் மீண்டும் அந்த நிழல் இருந்து கொண்டே இருக்கும். இரவிலும் இருக்கும். என்ன சூரியன் தான் போயிடுச்சு. குரான்ல நிழலை பத்தி பேசுற இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், நிழலுக்கு சூரியனை ஆதாரமாக வைத்திருக்கிறேன். முதல்ல இதெல்லாம் எந்த வேதம் பேசுகிறது யோசிச்சு பார்த்தா, சூரியனை ஆதாரமாக்கி இருக்கிறேன். என்ன ஆதாரமாக்கி இருக்கான்? அது இருந்தா நிழல் இருக்கும். அது மறைந்து விட்டது, இருட்டாகி விட்டது. என்ன செய்ய? வெளிச்சம் வந்தால் நிழல் வந்துவிடும். இப்ப இந்த நேரம் சூரியன் கிடையாது. இப்ப லைட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், நிழல் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் அதிகாலை வருகிற போது யதார்த்தமான நிழல் அங்கே வந்துவிடும். அல்ல, அதைத்தான் சூரியனை ஆதாரமாக வைத்திருக்கிறேன். இதனால எல்லாம் என்ன கிடைச்சிட போகுதுன்னு யோசிக்கலாம். தகிக்கிற வெயில்ல கொஞ்ச நேரம் ஒரு மரத்தோட நிழல் இருந்துச்சுன்னா ஓடி போய் அந்த நிழல்ல நிப்பான்ல, அவனுக்கு தான் தெரியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறதெல்லாம் சாதாரணமான வார்த்தை அல்ல. அது எங்கேயுமே கால் வைக்க முடியல, எங்கேயாவது கண்ணு தொடாத ஒரு சின்ன நிழல் கிடைக்குமா? ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பில்டிங்ல அந்த ஜன்னலோட இது இருக்கும், ஸ்லாப், அதோட நிழல் கொஞ்சம் இருக்கும். ஓடி போய் அதுல நின்றுக்கும். அந்த இத்தனூன்னு இடத்துல அந்த நிழலின் அருமை அப்போது புரியும். இதுவே ஒரு மரம், படர்ந்த மரம், அதனுடைய கீழே உள்ள நிழல். அல்லது ஒரு பெரிய கட்டடம், நல்ல பெரிய பில்டிங் நிக்குது, அதோட நிழல் அவ்வளவு தூரம் விழுந்திருக்கும். அந்த கட்டடத்துக்குள்ள அடக்கம். நிழலை தேடி கடுமையான வெப்பத்தின் போது ஓடுகிறோமே எத்தனை பேர். ஹஜ்ஜில வெயில எல்லாம் நிறைய பேர் மௌத்தானாங்க அப்படின்னு போன வருஷம் நம்ம பார்த்தோம், நேரடியாவே பார்த்தோம். நீங்க எல்லாம் பார்த்து செய்தி படிச்சிருப்பீங்க.
கொளுத்தக்கூடிய வெயில்ல அவ்வளவு உருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல பெரிய பெரிய பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே அந்த பிரிட்ஜோட நிழல் கீழே ஒழுகுது. அத்தனை பேர் போய் அதுல நிக்கிறாங்க. மழைக்கு இப்படி ஒதுங்கி நிக்கிறத பார்த்திருக்கோம், வெயிலுக்காக வேண்டி போய் இப்படி ஒதுங்குவது. ரப்பு கேட்கிறார், காலையிலும் மாலையிலும் தாயத்தார் தான் 48வது வருஷம், வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த நிழல்கள் வீடுகிற போது அந்த ரப்பை சஜிதா செய்கிறது. நம்ம சஜிதா செய்யறது இல்ல, நாம சும்மா நடப்போம். அந்த நிழல் பூமியில எங்கேயுமே நிழல் இப்படி எந்திரிச்சு நிக்காது, பூமியில படுத்தான் கிடக்கும். அந்த படுத்து கிடக்கிறத எல்லாம் சொல்றான், சுஜ்ஜதன் இல்லாஹி வஹும் தாகிரூன், முற்றிலும் பணிந்தவர்களாக சஜிதா செய்யக்கூடிய நிழலை இவர்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். எங்கேயா இருந்தாலும் நிழல் ரொம்ப பிரயோஜனம் அப்படிங்கிறதுனால ரப்புடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? சொர்க்கத்துல சூரியன் கிடையாது, ஆனா நிழல் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது, சுவனத்தில நிழல்கள் இருக்கும், அந்த நிழல்களுக்கு கீழே சுவனவாசிகள் இளைப்பாறுவார்கள். சூரா தஹர் அப்படின்னு ஒரு அத்தியாயம் 29வது ஜுஸுல சூரா தஹர்ல அல்லாஹ் சொல்றான், வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹா, முற்றிலுமாக அந்த நிழல்கள் படிந்த நிலையில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். பொதுவாக சொர்க்கத்துல என்ன கிடைக்கும், சொர்க்கத்துல என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சூரா தஹர் எடுத்தா போதும். தஹர் சூரா குர்ஆன்ல சும்மா ஒரு 2-3 பேஜ் தான், எடுத்து பாருங்க. சொர்க்கத்துல கிடைக்கிற அத்தனையும் பட்டியல் போட்டிருக்கிற ஒரு சூறா. வேற சூறா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும், சொர்க்கத்துல அப்படி நரகத்துல இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். ஆனால் அங்கே சோனத்துல என்ன கிடைக்கிறது என்பது, அங்க இருக்கிற கோப்பை, அங்க இருக்கிற கப்பு, அங்க இருக்கிற டம்ளரு, ஜன்ஜபீலா, சல்சபீலா, அங்க இருக்கிற ஓடை, அங்க இருக்கிற ஹாதிம்கள், பணியாளர்கள் எல்லாத்த பத்தி பார்க்கணும்னா குர்ஆன்ல சூரத்து தஹர்ல படிக்கலாம். அதாவது நஈமுல் ஜன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய சோன இன்பங்களை எல்லாம் வரிசையாய் கோரும் சூரத்து தஹர். இந்த சூரா தஹர்ல அல்லாஹ் தஆலா இதை சொல்றான், சோனவாசிகளுக்கு நிழல்கள் இருக்கிறது. அப்போ சூரியன் இருந்தா தான் நிழலா அப்படிங்கிறது இந்த பூமியில. இந்த பூமியில சூரியன் இருந்தாலும் வரும், அல்லது விளக்கு இருந்தாலும் வரும். பொதுவாக வெளிச்சம் இருந்தால் நிழல் வந்துவிடும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சோனத்திலேயும் நிழல் இருக்கும். பொதுவாகவே காத்து, மழை, நெருப்பு இதெல்லாம் எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுமோ அவ்வளவு தூரம் சில சமயங்கள்ல அல்லாஹ் நினைச்சா தண்டனையாகவும் ஆக்குவான். அந்த மாதிரி நிழல் முன்பு வாழ்ந்த கூட்டத்தாரில் சில கூட்டத்தாருக்கு அது வேதனையாகவும் ஆகியிருக்கிறது. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு குர்ஆன்ல இருக்கு. அந்த கூட்டத்தாருக்கு வேதனை வந்ததை பத்தி குர்ஆன்ல இன்னஹு கான அஸாபு யௌமின் துல்லா, நிழலுடைய நாளின் வேதனை அப்படின்னு அந்த வேதனைக்கு பேர். ஒவ்வொருத்தருக்கும் பூகம்பத்தால், கல்மாரி மழையால், நிலநடுக்கத்தால் அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல வருதில்ல. அந்த மாதிரி இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தவர்களுக்கு நிழலுடைய நாள். திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லா வெளிச்சம் இல்லாம இருட்டாயி ஒட்டுமொத்தமா அந்த சமுதாயமே அழிய போற நாள், இருட்டான நாளாக மாறிச்சு. அதுக்கு குர்ஆன் சொல்ற பேரு அஸாபு யௌமில் துல், நிழலுடைய நாளின் வேதனை. அவர்கள் அதிலேயே அழிக்கப்பட்டார்கள் என்று இருக்கிறது. ரப்பு நினைத்தால் காற்று நன்மையை தரலாம், சில நேரம் அந்த காற்றையே வேதனையாக மாற்றி விடுவான். மழை நன்மையை தரலாம், சில நேரம் சில கூட்டத்தாருக்கு அதையே இறைவன் வேதனையாக மாற்றி விடுவான். அந்த அடிப்படையில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அதாவது அளவு நிறுவையில மோசடி செஞ்சு வியாபாரத்தினுடைய நேர்மைகள்லாம் எதுவும் இல்லாம நடந்து கொண்ட அந்த கூட்டத்தை திரும்ப திரும்ப எச்சரித்தும் கூட அவர்கள் வணிகத்திலே நேர்மை இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை யௌமுல்லா, அது நிழல் தரும் நாளினுடைய வேதனை என்று அல்லாஹ் ஆகிவிட்டார். நிழலையும் நிழலை சுற்றி நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளையும் யோசிச்சோம்னா அல்லாஹ்வினுடைய உள்ளமை
இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுக்கு நிழல் மட்டுமே போதும். சரி, இவ்வளவு நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நிழலை யாராவது செய்ய முடியுமா? யாராவது மனிதர்கள் உருவாக்க முடியுமா? நாம் எந்த பொருளை, அல்லது குறைந்தபட்சம் இப்படி செய்யலாமே, நம்ம ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கி, நான் ஒரு பொருளை உருவாக்கிட்டேன் இதுக்கு நிழல் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. நீங்க ஒரு கட்டையை செஞ்சீங்கனாலும் நிழல் வந்துடும். ஒரு பென்சிலை தூக்கி வைங்க, ஒரு ஜாக்பீஸை தூக்கி வைங்க, ஒரு பேனா, என்னத்தையாவது வைங்க, என்ன வச்சாலும் நிழல் வந்துடும். என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது, அதை வைத்தால் நிழல் வராது அப்படின்னு நீங்க உலகத்துல சொல்ல முடியாது. திடப்பொருளாக இருக்கிற எல்லாத்துக்கும் நிழல் வந்துடும். எல்லாம் இங்க வெறும் நிழல்னு சொல்லல, அதெல்லாம் சஜிதா செய்யுதுன்னு சொல்லலாம். சுஜதல் இல்லாஹி வஹும் தாகிரூன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் இறைவனால் திடப்பொருளாக உருவாக்கப்பட்ட அத்தனையும் அவன் விரும்பியோ விரும்பாமலையோ காஃபிர் நடந்து போனாலும் அவன் நிழல் சஜிதா செய்து. முஸ்லிம் நடந்து போறான், அவன் நிழல் சஜிதா செஞ்சா பரவாயில்ல, அவன் ஈமான் கொண்டவங்களாம். காஃபிரா இருந்தாலும் அவன் நடந்து போட்டும், அவனுக்கு சஜிதா செய்து அவனுடைய நிழல். அழுத குதிரை, ஆடு, மாடு, என்ன பொருள் போகட்டும் எல்லாம் சஜிதா செய்கிறது. அதான் நாம செய்யறோமோ இல்லையோ நம்ம நிழல் செய்து. ஒருத்தர் 5 நேரமும் தொழுகவே மாட்டாருன்னு வைங்களேன், சுத்தமாவே தொழுகை இல்லை அவருக்கு. நாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்கதான் சொல்லுவாங்களாம், யாராவது தொழுகை இல்லாதவன்கிட்ட பேசினா, அம்மா தில்லுக ஃபஸஜத லிரப்பிக வ அம்மா அன்த ஃபலா தஸ்ஜுது லஹு. ஏய், உன் நிழல் அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்சுட்டு இருக்கு, ஆனா நீ சஜிதா செய்ய மாட்டேங்கிற. சும்மா நடந்தாவே, சும்மா நின்னாவே அவன் நிழல் சஜிதா செய்யும், ஆனா நீ சஜிதா செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்களாம். பல்வேறு மார்க்கறிஞர்கள் இந்த நிழலை பற்றி சொல்றது நிறைய. காபிர்களை பார்த்து முஜாஹித்னு சொல்லி ஒரு முஃபஸ்ஸிருல் குர்ஆன், திருக்குர்ஆன் விரிவுரையாளர், அவங்க இந்த வார்த்தை எழுதுறாங்க, தில்லுல் காஃபிரி யுஸல்லி வ ஹுவ லா யுஸல்லி. காஃபிருடைய நிழல் தொழுகிறது, அவன் தொழுவதில்லை. அதான் அர்த்தம். இறைவனை ஏற்பாயோ இல்லையோ, ஏற்றுகிறையோ இல்லையோ மாட்டையோ, எல்லாத்துக்கும் அல்லாஹ் நிழல்களை சஜிதா செய்யும் வண்ணமே இறைவன் அமைத்திருக்கிறான். சொல்றான், இதெல்லாம் சஜிதா செய்யறதுன்ற பேச்சு வந்துட்டதுனால கூடவே சொல்றான், வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாத். வானத்தில் உள்ளதெல்லாம் சஜிதா செய்கிறது, பூமியில் உள்ளதெல்லாம் சஜிதா செய்கிறது. இப்போ சஜிதா செய்யற பொருள்ல டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் சொல்லணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? மின் தாபத்தின் பல் மலாயிகா. ஃபர்ஸ்ட் மின் தாபன்னா ஊறக்கூடிய சின்ன சின்ன ஜீவராசிகள் கூட சஜிதா செய்கிறது. புழு, பூச்சி, எறும்பு, ஈயி, கொசு, என்னென்ன இருக்கோ அந்த பொருட்களிலே தொடங்கி மலக்குகள் வரைக்கும் சஜிதா செய்கிறார்கள். சிறுசுல இருந்து பெருசா சொல்லணும். பூமியில உள்ளது, வானத்துல உள்ளதுன்னா, வானத்துல உள்ளதுல ஹையஸ்ட் மலக்குகள், அவர்கள் சஜிதா செய்கிறார்கள் சொல்லிட்டான். பூமியில எத்தனை படைப்பை சொல்றது? மனுஷன், யானை, நரி, பூனைன்னு சொல்றதை விட தாபத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். பூமியின் மீது ஊர்ந்து செல்லும் அனைத்தும். இந்த ஊர்ந்து செல்லுங்கிறதுல புழுவெல்லாம் அடங்கும், மனிதர்களாகிய நாமெல்லாம் அடங்குவோம். எல்லாமே ஜீவராசிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்கிறது. வேணும்னா இப்படி சொல்லிக்கலாம், படைப்பினங்களில் ஆக தரம் தாழ்ந்தது ஊறக்கூடிய புழு பூச்சிகள், படைப்புகளில் ஆக சிறப்பான படைப்பு மலக்குமார்கள். காரணம் மனிதர்களுக்கெல்லாம் முன்னாலே உள்ள படைப்பு. அந்த அடிப்படையில் அந்த உயரிய படைப்புல இருந்து இதுவரைக்கும் உள்ள எல்லாம் சஜிதா செய்கிறது. அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். சஜிதாக்கள்ல சஜிதாவினுடைய முதல் தத்துவமே என்னன்னா, கீழே கொண்டு போய் விழுந்து நெத்திய வச்சுட்டா நான் உனக்கு முழுசா அடங்கிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அங்க பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பெருமை உள்ளவன் சஜிதா செய்ய மாட்டான். இங்கிலீஷ் மாதிரி துவக்கத்திலேயே சொல்லிட்டான், என்னால முடியாது. சஜிதா செஞ்சுட்டா பெருமை இல்லைங்கிறதுக்கு அடையாளம். சஜிதா செய்யல அப்படின்னா பெருமையோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். அதனாலதான் அவன் சஜிதா முடியாதுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் என்ன கேட்டான் தெரியுமா? அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலிம். நீ என்ன பெருமையோட இருக்கியோ,
அப்படின்னு கேட்டான். காரணம் என்னன்னா, சஜிதா என்பது பெருமை இல்லை என்பதற்கான அடையாளம். யார்கிட்டயா இருந்தாலும் சரி, நீ அவன் காலில் உழுகுங்கிறாங்கல்ல தமிழ்ல அவன் காலில் உழுகு, அவன்கிட்ட சரண்டர் ஆயிரு. அது முழுக்க அல்லாட்ட போய் சரணாகிறதுங்கிறது இந்த சஜிதா மட்டும்தான். பொதுவா நாம யார்கிட்ட சரண்டர் ஆகிறதா இருந்தாலும் முழுசா சரண்டர் அப்படிங்கிறது அல்லாட்ட மட்டும்தான், டோட்டல் சரண்டர். அதனாலதான் இந்த சஜிதாவை உலகத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி. அது சலான் சொல்றது, கையை கொடுக்கறது, குனியறது, அவங்கள இது பண்றது, அதெல்லாம் வேற, அது கண்ணியத்தினுடைய வகைகள். சஜிதா டோட்டல் சரண்டர். டோட்டல் சரண்டர் ஒருத்தருக்கு மட்டும்தான் செய்ய முடியும், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் செய்ய முடியாது. எனவே யாராக இருந்தாலும் சஜிதா செய்ய முடியாது. இப்ப சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னவனா அல்லாஹ் கேட்கிறான், நீ என்ன பெருமையா, உனக்கு என்ன பெருமை இருக்கா, இங்கிருந்து வெளியே போ. மலக்குகளை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த வசனத்தில் சொல்லுகிறான், மலக்குகள் சஜிதா செய்கிறார்கள், அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். பெருமை இல்லை என்பதற்கு அடையாளம் சஜிதா. சஜிதாவுல நிறைய இருக்கு. சஜிதாவுல திலாவத்துடைய திருக்குரான் ஓதரப்பு உள்ள சஜிதா, தொழுகையின் போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சஜிதாக்கள், ஏதாவது தவறு நடந்து விட்டால் தொழுகையினுடைய கடைசியில நாம் செய்யக்கூடிய சஜிதா, எல்லா சஜிதாவும் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்களில் ஹதீசுகளில் வந்திருக்கிறது. ஏதாவது ஒண்ணுன்னா ரப்பிடத்தில ஆக நெருக்கமாக இருக்கிற நிலைமை சஜிதாவுடைய நிலைமை. மலக்குகள்ல கோடிக்கணக்கான மலக்குகள் மனித படைப்புக்கு முன்பும் சரி பின்பும் சரி சஜிதாவிலேயே கிடக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க பேசின வார்த்தையை கேட்டாதான் அது பெரிய அதிர்ச்சி. மா அபதுனாக ஹக்க இபாதத்திக், யாரெல்லாம் உன்னை வணங்க வேண்டிய முறையில நாங்க வணங்கின. யாரு? காலமெல்லாம் சஜிதாவில இருப்பவர்களுடைய வார்த்தை. மா அபதுனாக ஹக்க இபாதத்திக், உனக்கு எப்படி இபாதத்தை செய்யணுமோ, எப்படி உன்னை வணங்கணுமோ அந்த மாதிரி நாங்க வணங்கல. உச்சகட்டமாக அவர்களிடத்துல இருக்கிற ரப்பிற்கு நெருக்கம் என்பது அவர்கள் அடைவது இந்த சஜிதாவின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ரப்புக்கு ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறது ஹதீஸ்ல 2 ஹதீஸ் வரும். ரெண்டு ஹதீஸ் தான். அதுதான் ரப்புக்கு ஆக நெருக்கமானது. அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒண்ணு என்னன்னா, சஜிதாவில இருக்கிறப்ப ரப்புக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி வேற எப்பவும் இல்லை. நம்ம நின்று வணங்கலாம், ருக்கூல வணங்கலாம், எப்படியோ இபாதத்து செய்யலாம். சஜிதாவில இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கம் வேற எப்பவும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ ஜாயிஉன் இதா ஜாஅ, 2 அறிவிப்பு வருது. பசித்திருக்கிற போது ரப்புக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி வேற எப்பவும் இல்லை. அதனாலதான் நோன்பு வச்சிருக்கிற நிலைமை ரப்புக்கு நெருக்கம்னு சொல்றோம். பசியோடு இருக்கிற போது, அந்த பசியுடன் இருக்கிற போது ரப்புக்கு நெருக்கமாகிற மாதிரி வேற நேரத்துல இல்லை. திருப்தியா சாப்பிட்டு அந்த நேரத்துல எல்லாம் ரப்புடைய நெருக்கம்னு சொல்ல முடியாது. எனவே 2 விஷயம், சஜிதாவில இருக்கிற போது நெருக்கம், பட்டினியாக இருக்கிற போது நெருக்கம். இது மலக்குகளை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏற்கனவே இந்த உணவு அது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வயிறு நிறையதே தஸ்பீஹ்ல தான், அவங்க வயிறு நிறையறதே அவங்களுடைய திக்ர்ல தான், அவர்களுடைய சஜிதாக்கள்ல தான். அப்போ மலக்குகள் எதனால் நெருக்கமானவர்கள் என்பதற்கான விடையும் கிடைக்கிறது. மலக்குகள் சஜிதா செய்யறாங்கன்னு சொல்றதுனால அல்லாஹ் கூடவே 2 வரி அவர்களை பற்றி சொல்லுகிறான். அவர்களுக்கு மேல் இருக்கிற அவர்களின் ரப்பை அவர்கள் பயப்படுகிறார்கள். நல்லா யார பத்தியாவது தெரிஞ்சாதான் கொஞ்சம் பயம் கூட அதிகமா வரும். அவரு என்ன செஞ்சிட போறாரு, அவரை பத்தி நமக்கு தெரியாது அதிகமா, அதனால இல்லை. ஆனா ரொம்ப நெருங்கி அவர் படைப்படம், அவர் பணப்படம், அவர் ஆண் படம், அவர் ஆயுத படம் எல்லாம் தெரிஞ்சிருக்க பயம் அதிகமா வரும்.
ரப்பை கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்க்கிற நமக்கெல்லாம் ரப்பினுடைய பயம் வர்றது வேற, மலக்குகளுக்கு பயம் வர்றது வேற. காரணம், அருகிலிருந்து ரப்பை, அவன் ஆற்றலை, அவனுடைய வல்லமையை இதையெல்லாம் பார்த்தவர்கள் மலக்குகள். மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற மூணாவது தன்மை, ஃபர்ஸ்ட் தன்மை பெருமை அடிக்க மாட்டார்கள். இரண்டாவது தன்மை அல்லாஹுவை அதிகம் பயப்படுவார்கள். மூணாவது தன்மை சொல்றான், சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. சொன்னதை மட்டும் செய்வாங்கன்னா நாமளும் சொன்னதை எல்லாம் செய்யறோம்ல, நம்ம சொல்லாததையும் செய்வோம். சமயங்கள்ல சொன்னதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். அவங்களுக்கு அது இல்லை, அவங்களுக்கு அப்படி ஒரு மென்டாலிட்டியே இல்லை. இப்ப உதாரணமா இங்க கொண்டு போய் வகி கொடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு மலைக்கு அனுப்புறாங்கன்னா அவர் கொடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும்தான் தெரியும். கொடுக்காம இருக்கலாமான்னு யோசிக்கிறது தெரியாது. அல்லது வந்து வேற யாருக்கையாவது கொடுத்துட்டு போலாமான்னு தெரியாது. மாற்றமா தெரிஞ்சதானே, ஒண்ணுமே தெரியாது. சொல்றதை அப்படியே செய்வாங்க, அவ்வளவுதான். சுவிட்சு போட்டுவிட்டா அது நடக்கும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் மாற்றமா அவனும் தெரியவே தெரியாது. இந்த ஆளுடைய ரூக வாங்கிட்டு வான்னு அனுப்புறாங்க. ஆமா, அவர் மாற்றமா யோசிச்சாருன்னா என்னத்துக்காக இருக்கு? வேற யாரையாவது வாங்கிட்டு போயிட்டாலும் தொந்தரவு. அல்லது யார் ரூக எடுத்துட்டு போறாங்களோ அவரை இவர் பாட்டுல சரி குறைச்சிட்டு போக கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு விட்டுட்டு போனாலும் பிரச்சனை முடியாது. மலக்குகள் என்பவர்கள் சொன்னதை மட்டும் செய்வார்கள், அவ்வளவுதான். வேற எதையும் அவர்களுக்கு செய்ய தெரியாது, தோணாது. அது சம்பந்தமான நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. பிரச்சனை என்னன்னா, மனிதர்களுக்கு மலக்குகளை விட இந்த விஷயத்துல ஆண்டவன் கூடுதலா கொஞ்சம் கொடுத்துட்டான். என்னன்னா, இவனுக்கு இப்படி போறதும் தெரியும், இப்படி போறதும் தெரியும். செய்யின்னு சொல்லும் போது செய்வதற்கும் தெரியும், செய்யாம இருக்கலாமே தெரியும். அவர்களை பொறுத்தவரை நம்மள்கிட்ட ஆண்டவன் நமக்கு சொல்ல போனா ஒரு வகையில இறக்கப்பட்டு நமக்கு இது பிளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? செய்யின்னு சொன்ன உடனே செய்யாம விட்டு போட்டு திரும்ப அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மன்னிச்சுக்கோ செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கா இல்லையா? மலக்குகளுக்கு இந்த வாசலே கிடையாது. அவர்கள் செய்வார்கள், அவ்வளவுதான். அவர்கள் உத்தரவிடப்பட்டதை செய்வார்கள். இதுக்கு மாற்றமாக எதுவும் இது குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல வருது. ரொம்ப அழகான வார்த்தை. எந்த சொல்லிலும் அவர்கள் முந்த மாட்டார்கள், அவங்களா செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க, நம்ம அங்க போறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சா முதலாளி சந்தோஷப்படுவாருன்னு நினைப்போம். ஏதாவது ஒரு வேலையை சொல்லி விடுறாங்க, நம்ம அதை போறோம், செஞ்சுட்டு கூடவே ஒரு ஹெல்ப் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வரோம். கண்டிப்பா நம்ம முதல்ல என்ன செய்வாங்க, பரவாயில்ல நல்ல காரியம் பண்ண, நான் சொன்னதை விட அதிகமாவே செஞ்சுட்டு வந்திருக்கேன். மலக்குகளுக்கு அப்படியெல்லாம் பாராட்டு கிடைக்காது. சொன்னதை விட எக்ஸ்ட்ராவும் செய்ய முடியாது. இதை தூக்கி இங்க வையின்னு அங்க வச்சுட்டு போயிடும். இல்ல நான் இதை விட கொஞ்சம் சேஃப்டி பண்றேன்னு ஏதாவது பண்றதுக்கெல்லாம் முடியாது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய உத்தரவை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள் என்கிறது குர்ஆன். என்னென்னவெல்லாம் மலக்குகளின் தன்மைகளோ அது பூராமே குர்ஆன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தடுத்ததை ஒருபோதும் அவர்கள் கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் செய்ய சொன்னதை விடுவதற்கும் அவர்கள் போட முடியாது. சுருக்கமா சொல்ல போனா இப்படி சொல்லிடலாம், இந்த மாதிரி தன்மையினாலதான் மலக்குகள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர். எந்த மலக்கும் பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்ய முடியாது. நமக்கு செய்ய முடியும், பாவம் செய்ய முடியும், அவர்களால் பாவம் செய்வதற்கு முடியாது. எந்த காலத்திலேயும் மலக்குகள் என்பவர்கள் ரப்பினுடைய அசைவுகள், உத்தரவுகள் இது போல மட்டும்தான் செய்வாங்க. இந்த ஆயத்துகளுடைய சர்ச்சைகளில் தான் இன்னொரு கருத்து வேறுபாடு இதுல இருக்கிறது, ரொம்ப ஆழமானது. இப்லீஸ் என்பவன் மலக்கை சார்ந்தவன் அல்ல என்ற ஒரு விவாதம். அவன் மலக்கா இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு, இப்படி சொல்லக்கூடாது. மலக்கா இருந்தான்னா மாறு செஞ்சிருக்க மாட்டான், அவன் மாறு செய்ய முடியாது, மாற்றமா சிந்திக்கவே முடியாதுங்கிறீங்கல்ல, அப்புறம் எப்படி செஞ்சாம? எனவே இப்லீஸை நீங்கள் மலக்குகளிலே சேர்க்க வேண்டாம். அதாவது இதற்கு முன்னாலே
பல்வேறு இதுல வந்திருக்கு. இப்லீஸ் ஜின் இனத்தை சார்ந்தவனா மலக்குகளை சார்ந்தவனா, இது ரெண்டு இருக்கும். இதுல மலக்குகளை சார்ந்தவன்னு சொல்றவங்க இடத்துல நம்ம விவாதமாக செய்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் மலக்கா இருந்தான்னா சொன்னதை மட்டும்தான் செய்வான். சஜிதா செய் அப்படின்னு சொன்னவன செஞ்சிருக்கணும், அவன் மலக்கு. அதன்படி செய்யலங்கிறதுலே தெரியுது அவன் மலக்கு கிடையாது. எனவே குர்ஆனிலேயே ஒரு சில இடங்களில் வருவது போல அவன் ஜின்னு வருது. குர்ஆன்ல 3 இடத்துல வருது. சூரா கஹ்ஃப்ல ஒரு இடத்துல வருது, கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், தன் ரப்பினுடைய உத்தரவுக்கு மாறு செய்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி. மலக்குகளாக இருந்திருந்தால் அவன் ஒருபோதும் அவ்வாறு செய்திருக்க மாட்டான். அப்போ உத்தரவிடப்பட்டதை மாத்திரம் செய்யக்கூடியவர்கள் மலக்குகள். இந்த ஆயத்தில இருந்துதான் இன்னொரு கோணத்திலேயும் கருத்து வேறுபாடுகளும் சர்ச்சைகளும் நிறைய விளக்கங்களும், அதாவது உலகத்தின் படைப்புகளில் ஆக உயர்ந்த படைப்பு மலக்குகளாகத்தான் இருக்க முடியும். எல்லாம் சஜிதா செஞ்சதை சொல்லிட்டு இதை மட்டும் தனியே ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி அல்லாஹ் சொல்றான், வல் மலாயிகா, மலக்குகளும் சஜிதா செய்கிறார்கள். மனிதர்களை விட மலக்குகள் மேலன்னு சொல்றவங்க முக்கியமான சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, பாவத்தினுடைய எண்ணம் வரும் மனிதனும் எண்ணமே வராத மலக்கும். நமக்கு எண்ணமாவது வருதல்ல, செய்யலைங்கிறது வேற. ஒருத்தர் பாவம் செய்யல இருக்கலாம், ஆனா பாவத்தோட எண்ணம் கூடவா வளர்ந்திருக்கும், அது வரும். மலக்குகளுக்கு அதுவும் வராது. அதனாலே தான் மனிதர்களை விட மலக்குகள் சிறந்தவர்கள். ஒரு ஹதீஸ் இப்படி கூட, மாமின்னா இல்லா வகத ஆசா அவ ரம்ம பில் மாசியத்தி கைரு யஹ்யா இப்னு ஜக்கரியா அப்படின்னு ஒரு ஹதீஸ். நம்மில் யாரும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்மில் யாரும் பாவம் செய்யாதவர்களோ அல்லது பாவத்தை நினைக்காதவர்களோ இல்லை, ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யா நபி அவர்களை தவிர அப்படின்னு வருது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எல்லா தொட்டிலேயே அவங்களுக்கு நபுவத்தை ஞானத்தை எல்லாம் கொடுத்தான். சின்ன வயசுலயே அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க இந்த உலகத்தில் பாவத்தை செய்யறதில்ல, பாவத்தை நினைக்காத உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யஹ்யா இப்னு ஜக்கரியா, ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யா பாவம் செய்ததில்லை என்பதல்ல, பாவத்தை நினைத்ததே இல்லை. ஆனா மனித குலத்துல எல்லாருமே ஒண்ணு பாவம் செஞ்சோமோ அல்லது பாவத்தை நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது மனிதர்களை விட மலக்குகள் சிறந்தவர்கள். இன்னொன்று, எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ரப்பை நின்ற நிலையில் வணங்கியவர்கள், குனிந்த ருகூபி நிலையில் வணங்கியவர்கள், சஜிதாவின் நிலையில் வணங்கியவர்கள், இதெல்லாம் யாருன்னு பார்த்தா மலக்குகள். பொதுவாக ஒரு ஹதீஸ் இருக்கு, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் யாரு ஆரம்பிச்சு வைக்கிறாங்களோ அந்த நல்ல காரியம் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் செஞ்சாலும் அவங்களுடைய இதுல ஒரு நன்மை அவங்களுக்கும் போய் சேரும். இவங்க கூலி குறையாது, ஆனாலும் ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கும் போகும். அதே மாதிரி தீமையா இருந்தாலும் துவக்கி வைத்தவர் யாரோ அவர் துவக்கி வச்சுட்டு போயிட்டாலும் அந்த தீய செயலை பின்னாடி எவ்வளவு பேர் செய்யறாங்களோ அவங்களுடைய தீமைகள்ல இருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு போகும் இப்படின்னு ஹதீஸ். அப்படியானால் இந்த உலகத்தில் செய்யப்படக்கூடிய கோடிக்கணக்கான சஜிதா, கோடிக்கணக்கான ருகூர், கோடிக்கணக்கான தக்பீர்கள், இது எல்லாத்துக்கும் முன்னோடிகள் யாருன்னு பார்த்தா மலக்குகள். உலகத்துல அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன இபாதத்தை செய்தார்களோ அதைத்தானே நாம செய்யணும். நாமெல்லாம் சஃப்ல வரிசை அப்படி நிக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத் சுஃபூஃபுனா கஸுஃபூஃபில் மலாயிகா, நம்முடைய சஃப்புகள் மலக்குகளின் சஃப்புகளை போல ஆக்கப்பட்டது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சஃப்பு நிக்கிற முறை, தக்பீர் கட்டி நிக்கிற முறை, ருகூவுடைய முறை, சுஜூதுடைய முறை, இது எல்லாமே துவக்கமாக செய்தது அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மலக்குகள் தான். அதுக்கப்புறம் எல்லா படைப்புகளும் வாங்கி 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 ஒவ்வொன்றா அதை பார்த்து 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 செய்த காரணத்தால் இவர்களை விட அவர்கள் மேலானவர்கள்.
மலக்குகள் ஏன் மேலானவர்கள் என்பதற்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு. பாவங்களை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். மலக்குகள் அவர்களுடைய உலகம் தனி. உலகம் வருவதற்கு முன்பும் இருந்தார்கள். உலகம் முடிகிற போது ரப்புடைய உத்தரவு வருகிற போது போவார்கள். சரி, மலக்குகளுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, எந்த கிதாபிலும் இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். என்னென்னமோ விஷயமெல்லாம் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கிறது, அது இதுன்னெல்லாம் வருது இல்ல. வயசு எவ்வளவு ஜிப்ரீலுக்கு? மலக்குகளுக்கு என்ன வயசு தெரியாது. எப்ப பிறந்தாங்க, எப்ப இது பண்ணாங்க, எப்ப எல்லாம் படிச்சு தெரியாது. எப்ப மௌத்தாவாங்கன்னு கன்ஃபார்மா தெரியும். என்னன்னா, உலகம் அழியும் போது 2வது சூர் ஊதப்பட்ட உடனே மலக்குகளையும் அல்லாஹ் எல்லோரையும் மௌத்தாக சொல்லுவாங்க. அப்போது அவர்கள் எல்லாரும் மௌத்தாக்குவாங்க. அதாவது நேர் மாத்தம் வைக்கல, நமக்கு எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது, வாழ்றப்ப தெரியாது. அவங்களுக்கு டேட் ஆஃப் டெத் தெரியும், எப்ப மௌத்தா போவாங்க மலக்குகள் தெரியும். டேட் ஆஃப் பர்த் தெரியவே தெரியாது, எந்த மலக்குக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியாது. ரப்பினுடைய அமைப்பு அப்படி. அல்லாஹ்வை பயப்படுவார்கள், உத்தரவிடப்பட்டதை மட்டும் செய்வார்கள் என்பதோடு நஹல் சூராவினுடைய 50 வசனம் முடிவடைந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை சஜ்தா செய்யவும் சிரம்பணியவும் வாழும் காலமெல்லாம் அவனை இபாதத்து செய்யவும் எல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.